Chers enfants de Dieu, chers membres, chers visiteurs, à vous tous, de tout mon cœur, au nom du Seigneur Jésus, nous présentons une chaleureuse bienvenue et les bénédictions du Seigneur. Nous désirons vraiment ce matin à partager ces paroles au nom du Seigneur, que le Saint-Esprit nous soit donné puissamment à chacun de nous, afin que nous puissions transformer à l'image de Jésus-Christ. C'est l'objectif de cette prédication. Eh bien, pour commencer, இந்த வாசித்த வேத பகுதி யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எடுக்கப்பட்டது என்று பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தின் ஒரு விளக்கம். 3ஆம் அதிகாரத்தில் எந்த கோட்பாடை இயேசு கொடுத்தாரோ, doctrine de nouvelle naissance, மறுபிறப்பு, புதிய வாழ்க்கை, எதை கொடுத்தாரோ அது எப்படி நடக்குகிறது என்று, எப்படி நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இந்த 4ஆம் அதிகாரம் விளக்குகிறது. இந்த 3ஆம் அதிகாரத்திலே ஒரு கோட்பாடு உதாரணம் ஒன்றை இயேசு கொடுத்தார். இந்த கோட்பாட்டு உதாரணம் இந்த 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே இருக்கிறதை பார்ப்போம். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. ஆமென், ஆமென். வசனம் பாருங்க சிஸ்டர், எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. காற்றானது, காற்றானது, காற்று ஆனது. காற்று ஆனது என்றால் தமிழிலே காற்றின் இயக்கம். le vent சொல்கிறார்கள். le vent, காற்றின் இயக்கம் எப்படி செயல்படுகிறது என்றால், அது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது என்று கர்த்தர் சொன்னார். இது ஒரு புது கருத்துங்க, புது கருத்து. இஷ்டமான இடத்திலே வீசுகிறது என்றால், மூலமொழியிலே காற்றானது தான் தீர்மானம் செய்த இடத்திலே வீசுகிறது. le vent a décidé où il faut souffler, c'est lui le maître. எனவே இந்த காற்றின் இயக்கத்தை நம்மால் எப்படி விளக்க முடியாதோ, அதைப் போலவே ஒரு மனுஷன் ஆவியினால் பிறப்பதை நம்மால் விவரிக்க முடியாது. ஒவ்வொருவருடைய தனித்தன்மை வாழ்ந்த ஒரு அனுபவம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை, இந்த ஒரு தத்துவமான உண்மையை ஆண்டவர் எப்படி விளக்கப் போகிறார் என்றுதான் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே, இந்த 4ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய இந்த உரையாடலில் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு ஒரு ஆள், சமாரிய பெண் ஒரு ஆள். இந்த உரையாடலின் நோக்கம், இயேசு தன்னை படிப்படியாக தான் யார் என்று சமாரித்தன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமாரித்தன், இந்த சமாரிய பெண் உடனடியாக புரிந்து கொண்டாள் என்று கேட்போமானால் பதில் ஆமாம். இயேசு நம்மோடு பேசும்போது நாம் புரிந்து கொள்கிறோமா? உடனே புரிந்து கொள்ளுமா? இல்ல பின்னால புரிந்து கொள்கிறோமா? இல்ல 4 வருஷம் சென்று புரிந்து கொள்கிறோமா? இல்ல 5 வருஷம் சென்று புரிந்து கொள்கிறோமா? எப்போ?
என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த 4ஆம் அதிகாரம் ஸ்பெஷாலிட்டி, இந்த 4ஆம் அதிகாரம் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்க்கிறோம் என்றால் உடனடியாக புரிஞ்சுக்கிறாங்களாம். கேள்வி: ஒருவர் இந்த மூல உபதேசத்தை, கோட்பாடை, இயேசு சொன்ன அற்புதமான மூல உபதேசத்தை உடனடியாக புரிந்து கொள்வார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே அதை படித்து அறிந்திருக்கிறார். சும்மா லைட்டா கொளுத்தி விடுறாங்க, அவ்வளவுதான், சேர்த்து முடிஞ்சு போச்சு. மூல உபதேசம் யார் செய்தது? இயேசு கிறிஸ்து. டாக்ட்ரின் தி நோவல் நேசன்ஸ் அவரே செய்கிறார். பாருங்க, அவர் தான் அதை செய்ய போறார், அவரே சொல்றார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சாப்டர், எவ்வளவு அற்புதமான ஒரு அதிகாரம். இந்த மூல உபதேசத்தை முதலாக இந்த சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆசாமியிடம் செய்கிறார். அவர் பெயர் என்ன? என்ன சார் அவர் பெயர்? 3ஆம் அதிகாரத்திலே அந்த ஆசாமி பெயர்? 3ஆம் அதிகாரத்தில் யாருக்கு செய்தார் உபதேசம்? 3ஆம் அதிகாரத்திலே மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணுமா சார்? என்ன சொல்றாங்க? நிக்கோதேம். யார் இந்த நிக்கோதேம்? சாதாரண ஆசாமிங்களா? ஆஹா, அவருக்கு 3 பட்டம் இருக்குதுங்க. முதல் பட்டம், நிக்கோதேம் est un docteur de la loi, நியாய சாஸ்திரி. நியாய சாஸ்திரி. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா c'est un magistrat, ஒரு நீதிபதி. அவர் சனதிரன் கோர்ட்ல வந்துங்க அந்த 70 பேர்ல அவர் முக்கியமான ஆள். c'est un très 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 renommé நிக்கோதேம். 3வது பட்டம் அவருக்கு, அவர் ஒரு வசதி படைத்தவர், பணக்காரர். c'est un riche நிக்கோதேம், riche. ஆனா பாருங்க, இந்த 4ஆம் அதிகாரத்துல இன்னொரு ஆளை பிரசன்ட் பண்றாங்க. இவங்க யாருங்க? இவங்க பெயர் என்ன? இவங்களுடைய கார்த்திதாந்தே என்ன? இவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன? ஏதாவது தெரியுதுங்களா? ஏதாவது தெரியுதுங்களா சிஸ்டர்? இந்த சமாரியங்களுடைய பேர் என்ன? ஊர் என்ன? ப்ரொஃபஷன் என்ன? ஒண்ணுமே இல்லை. இந்த நியாயசாஸ்திரி எங்கே? இந்த சமாரிய பெண் எங்கே? இந்த 2 பேரிடமும் ஒரே கருத்து சொல்லப்படுகிறது. ஒருவரிடம் போதனை மூலமாய் சொல்லப்படுகிறது, இன்னொருவரிடம் பிராக்டிக்கலா பார்க்கிறோம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கிறோம். இந்த 2 சாப்டருக்குள்ள வித்தியாசம் அதுதான். ஒரு தடவை on donne l'enseignement doctrine de nouvelle naissance à une personne qui connaît très bien. Pourtant என்ன பார்க்கிறோம் பாருங்க, எப்படி ரியாக்ஷன் ஆகிறார் பாருங்க. இந்த நியாய சாஸ்திரி, இவைகள் எப்படி ஆகும்? நியாய சாஸ்திரிக்கு தெரியல. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது என்ற ஒரு சிம்பல் தெரியலீங்க அவருக்கு. அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலுக்கு போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? என்ன இது? Tu ne connais pas ça, Nicodème? Pourtant, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏற்கனவே எத்தனையோ முறை பழைய ஏற்பாட்டை சொல்லி இருக்குது. அதை நீ அறியாமல் இருக்கிறாயா? அதை நீ படிக்கலையா? பாருங்க, இன்னொரு இந்த நியாய சாஸ்திரி, இந்த மஜிஸ்ட்ரா, அவர்கிட்ட இன்னொரு ஆர்குமெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. 12ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம். பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே.
இங்க தான் சார் பாயிண்ட் கொடுக்குறாங்க. என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்க? விசுவாசம் இல்லை. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், வேத வாக்கியங்களை ஆராய வேண்டும், வேத வாக்கியங்களை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விசுவாசம் இல்லை. இந்த பிரசங்கத்தின் நோக்கம் நாம் எதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறோம்? சுற்றி பாருங்க. இந்த பெரிய சர்ச்சில் வந்துங்க நிறைய இடம் காலியா இருக்குங்க. இது எப்பொழுதும் காலியா இருக்காதுங்க. அநேகர் வருவாங்க, அநேகர் உட்காருவாங்க, இடம் இருக்காதுங்க. சில பேர் நின்று இருப்பாங்க, சில பேர் தரையில உட்காருவாங்க, சில பேர் தூரத்துல இருந்து கேட்பாங்க. அந்த மாதிரி காலம் வரப்போகுது. இதை நாம் அறியாமல் இருக்கிறோமா? இதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? இதை விசுவாசிக்கிறோமா? என்ன வரப்போகுதுங்க? என்ன வரப்போகுதுங்க? என்ன வரப்போகுதுங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இருக்குதுங்க. பின்மாறி ஆவியானவருடைய வல்லமை அவருடைய பிள்ளைகள் மேல் இறங்கும் கடைசி காலம். இப்படி வரும்போது என்ன ஆகும்? அதுக்கு நாம் தயாரா இருக்கிறோமா? பாருங்க, இந்த சமாரியத்தன் எப்படி தயாரா இருந்தாரு பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான காரியம் பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமான காரியத்தை பார்க்க போறோம். பாருங்க, இந்த 4ஆம் அதிகாரத்துல ஒரு உரையாடல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவளை நோக்கி, நீர் யூதன், நான் சமாரிய ஸ்திரீ. ஸ்டார்ட் ஆகும் போதுங்க ஒரு அற்புதமான கதையை சொல்ல போறார். அற்புதமான டாக்டரின் த நுவல் நிசாஸ் சொல்ல போறார். சொல்லும் போது நீ யூதன், நான் சமாரி. ஸ்டார்டிங் என்ன கேதம் போடுறாங்க? இந்த மாதிரி ஒரு வெட்டு இருக்குதுப்பா சார், இந்த மாதிரி ஒரு பிளவு இருக்குது. நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி. இந்த பிளவின் மத்தியில நான் எப்படி உனக்கு தாகத்துக்கு கொடுக்க முடியும்? என்கிட்ட தண்ணீர் கேட்குறீங்க, எப்படி கொடுக்க முடியும்? இந்த கேள்வி, எப்படி தாகத்துக்கு தாய் என்று நீ கேட்க முடியும் என்ற கேள்விங்க, பின்னால் அவ எப்படி சொல்ல போறான்றத சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. இது அப்படிதான் எடுத்துக்கணும். ஒரு மிரட்டல் இல்லை, ஒரு அதட்டல் இல்லை, ஒரு வீண் பேச்சு இல்லைங்க. அவ எப்படி அதை செய்ய போறா பார்க்க போறீங்க பாருங்க சொல்றாங்க. பாருங்க, இயேசு அதற்கு எப்படி பதில் கொடுக்கிறார். ஒரு ஆள் நம்மோடு ஒரு விதமான உரையாடலில் தவறான பாஷையில் பேசினால் நாம் எப்படி அவருக்கு கொடுக்க போகிறோம்? ஆனா பாருங்க, இயேசு அவர் எதை நினைச்சாரோ அதைத்தான் பேசுறார். இவங்க பேசுற வார்த்தையின் படியே அவங்களுக்கு ஆகும். அந்த மாதிரி ஒரு பரிசுத்தாவியின் வல்லமை. ஒருவர் நம்மளை மிரட்டலாம், ஒருவர் நம்மளை அதட்டலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஊழியத்தை, நிரந்தரமான ஒரு ஊழியத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் இவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அது விடும். அப்ப அந்த வார்த்தையோட மகிமை அப்படிப்பட்ட மகிமை. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால், கமா இன்னார் என்னை தெரிஞ்சிருந்தாக்கா என்ன செய்வ? நீயே அவருக்கு கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவங்க எங்க எப்படி ரியாக்ஷன் ஆகுறாங்கன்னு பாருங்க. ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனை பார்க்கிறோம். இந்த ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடியா இந்த உரையாடல் எப்படி இந்த அதட்டல் வருகிறது? நீ யூதன், நான் சமாரியன் என்ற அதட்டல் எப்படி வருகிறது என்று ஆராய்ச்சி பார்க்கணும். உள்ள போய் பார்க்கணுங்க. என்ன காரணம்?
பாருங்க, இயேசுவை இன்னார் என்று சமாரிய பெண் தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன உணர்றோம்? ஒரு ஆள் வந்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார், அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கல. பாவத்தின் கொடூர குணம். தேவ அன்பு என்பது எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு வல்லமையான அன்பு, மாசற்ற அன்பு என்று சமாரியருக்கு தெரியல, சமாரிய பொண்ணுக்கு தெரியல. மனிதன் ஒரு பாவி என்று அவனாகவே உணர்வது கடினமாயிருக்கிறது. நான் பாவின்னு எனக்கே தெரியல, நான் குருடன் என்ன எனக்கே தெரியல, நான் நிர்வாணி என்று எனக்கே தெரியல. என்ன ஆச்சரியமான கதை இது! லவோதிக்கேயா, எனக்கே தெரியல, நான் யாருன்னு எனக்கு பாவின்னு உணரல. மத்தவங்க பாவியாக இருப்பாங்களா? இருக்கலாம். பாவத்தின் கொடூர குணம். அதைவிட கடினம், அந்த பாவிக்கு ஒரு இரட்சகர் தேவை. அவர் இவனுக்காக மரித்தார். இவனுக்கு மரித்தது மட்டுமல்ல, இவனை பிழைக்க வைத்து அவனுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்து தன்னை போல் மாற்றப் போகிறார் என்ற ஒரு சத்தியம் அவனுக்கு தெரியல. சாத்தானுடைய குருட்டுத்தன்மை இதுதாங்க. அவனுடைய குருட்டுத்தன்மை அதுதான். அதைத்தான் மனுஷனுக்கு வைத்தான். எனவே நீர் யூதன், நான் சமாரிய பெண் என்று சொல்வது இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான காரியம். ஆனால் இந்த வசனத்தை இயேசு இந்த இரண்டாம் பதிலை சொல்லும் போது, அந்த வசனத்தை கேட்டவுடன், அந்த வார்த்தையை கேட்டவுடன், அந்த பதிலை அவள் கேட்டவுடன் சமாரியத்தினுடைய நிலைமை எப்படி ஆகிறது என்றுதான் பிரச்சனை. பாருங்க, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கணும். அறிந்தார்களா? அறிந்திருந்தார்களா சமாரித்தன்? ஆமா சார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். தேவனுடைய ஈவு, தாகத்துக்கு தா. அந்த ஈவு நீ அறிஞ்சிருக்கிறியா? பாருங்க, ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்ன சொல்லுதுங்க இந்த வசனம்? என்ன சொல்றார்? இந்த தேவனுடைய ஈவு உனக்கு தெரியுமா? ஈவு என்றால் என்ன? கதோ. கதோ. ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாதவனுக்கு நம்ம கதோ கொடுக்க முடியுமா? அதுதான் ஈவுன்றாங்க தமிழ். எதற்குமே பாத்திரம் இல்லாதவனுக்கு, எதற்குமே ஒரு அருகதை இல்லாதவனுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்குறதுங்க. இதுதான் ஈவுன்றாங்க தமிழ். தேடி பாருங்க டிக்ஷனரியில். அந்த ஈவை நீ அறிந்திருக்கிறாயா இல்லையா? அந்த வார்த்தையை கேட்டவுடன், அந்த ஈவுன்ற வார்த்தையை கேட்டவுடன் பாருங்க என்ன செய்யறாரு பாருங்க. ஆண்டவரே, என்ன சார் இது? முதோ யூதன் நாங்க, நான் சமாரித்தேன்றாங்க, இப்போ ஆண்டவரேன்றாங்க. என்ன அர்த்தம் ஆண்டவரேனா? ஆண்டவரே என்ன அர்த்தங்க தமிழ்ல? என்ன அர்த்தம் தமிழ்ல ஆண்டவரேனா? நீ எஜமான், நீ எஜமான், நான் உன்னுடைய அடிமை. கரெக்டா கரெக்டா. நீங்க சொன்னது உண்மை, உண்மைதான். குரியோஸ், குரியோஸ் நான் கடவுள். ஆண்டவரே இறக்குமொழி கடவுள், கடவுள் ஒரே ஒரே ஆண்டவர், ஒரே கடவுள், குரியோஸ். ஆனா இந்த இடத்துல பாருங்க,
நீ யூதன் சொன்னவ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். தெரியுமா உனக்கு? கிருபையினாலே நீ ரட்சிக்கப்பட முடியும், கிருபையினாலே நீ பரிசுத்த ஆவி வர முடியும், கிருபையினாலே நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக முடியும் சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க இந்த ரியாக்ஷன் தான் இங்க பாடம் சொல்றோம். அந்த உடனடியா புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ, அப்படியானால் நான் அடிமை. ஆண்டவரே, பாருங்க, இந்த வசனம் இன்னொரு வசனத்துக்கு கேட்குதுங்க. அந்த வசனத்தை பார்க்கலாம். தீத்துக்கு எழுதின நிருபம், அதிலே 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். வா, பாத்தீங்களா? 2 வார்த்தையை ஒரே வார்த்தை 2 தடவை ரிப்பீட் பண்றாங்க. பிரசன்னம், பிரசன்னம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ கிருபையானது, அதாவது இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார், நேரிலே வந்தார், மறைந்தில நேரிலே வந்தார். அவர் நேரில் நிற்கிறார், அவர்கிட்ட பேசுறார், பிரசன்னமாவதுங்க. இந்த பிரசன்னமாகிற விஷயம் வந்துங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்டா வராங்க. எதற்காக ஒரு சாதாரண சமாரியன்கிட்டமோ அதே நேரத்துல ஒரு நியாய சாஸ்திரிகிட்டையும் பேச முடியும். ஒரே ஆள், தேவ பிரசன்னம், ஒரே தேவன், 2 பேர்த்தையும் பேசுறாருங்க. ஆனா இந்த மனுஷன் உடனடியா புரியல, இவங்களுக்கோ உடனடியா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுக்கினாங்க? இந்த தேவனுடைய ஈவு இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். இந்த இரட்சகர் நமக்கு ஒரு தகப்பன், பெத்தெடுத்தவர், அவருடைய சித்தத்தின்படி பிறந்திருக்கோம், அவருடைய சாயலா மாத்துறாரு. என் பிள்ளைய என் சாயலா மாத்துற, c'est un droit. பாருங்க, இந்த 28ஆம் வசனம் ஒரு முக்கியமான காரியத்தை முன் வச்சிருக்குங்க. அந்த 28ஆம் வசனத்தை எடுத்துக்குவோம், பாருங்க, எடுக்கலாம். 28ஆம் வசனம், நோக்கி. பாத்தீங்களா? 2 பாயிண்ட் வச்சிருக்காங்க பாருங்க. 2 பாயிண்ட், சாதாரண பாயிண்ட் இல்லைங்க. இது ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்கனாக்கா வந்துங்க, இதை பாருங்க, அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 27 எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த வசனத்தை ஸ்டாண்ட் பை வச்சுட்டு பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 25, 28 டைரக்டா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். என்ன சார் இது? இவங்களுடைய பேக்ரவுண்டுனா, இவங்க எந்த ஊர்ல இருக்காங்க? இவங்க சொல்றாங்க, கிறிஸ்து என்ற மெஸ்ஸியா வருகிறார் என்று அறிவேன். 3 சாஸ்திரிகள் மேசியா பெத்லகேமிலே பிறப்பார் என்று வெகு நாட்களா கணக்கு பண்ணாங்க. கணக்கு பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. நட்சத்திரம் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும், எப்போ வரும், அதே பார்த்துட்டு இருந்தாங்க இவங்கள் தோறும். பாத்தீங்கன்னாக்கா, அன்னாள் என்ற ஒரு சாதாரண விதவை எந்த நேரமும் கோயில்ல இருந்தாங்களாம்.
எப்போ வருவார் அந்த குழந்தைய பார்ப்பேன் சொல்லி இருக்குதே. இன்னொரு ஆள் சிமியோன் கிழவன் காத்துக்கிறான். இவங்கெல்லாம் பார்த்தாங்களா பார்க்கலீங்களா? பார்த்தாங்க சார். அப்ப என்ன தெரியுதுங்க? இயேசு கிறிஸ்து என்ற மெஸ்ஸியா வருகிறார் என்று அறிவேன். இப்ப என்ன கேசியம் போடுறானாக்கா, இந்த மூன்று சாஸ்திரிகளும் இந்த அண்ணாள் சிமியோனும் ஏதோ ஒரு காரணத்துக்காக காத்திருந்தாங்க. ஓகே, அவங்க பார்த்தாங்க. இவங்க என்ன காரணத்துக்காக காத்திருக்கிறாங்க? சுத்து சமாரிய ஊர்ல பிறந்த பொண்ணு, தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொண்ணு கிறிஸ்து வருவார் என்று அறிஞ்சிருக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அறிஞ்சிருக்காங்க? அது சொல்றாங்க பாருங்க, அந்த காரணத்தை சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இந்த எல்லாவற்றையும் என்ற ஒரு வார்த்தை வந்துங்க ரெண்டு விதமான விளக்கம் கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இந்த அறிவிப்பார் என்ற வார்த்தை வந்து அனாஜெலோ என்று சொல்லப்படுகிறது கிரேக்க மொழியில். அனாஜெலோ அதாவது ஒரு நீதிபதி ஒரு வழக்கை விசாரித்து அந்த வழக்கின் முடிவை தன்னோட எடுத்துன்னு வருது. அதுதான் அனாஜெலோ. தமிழ் என்ன சொல்றாங்க? அறிவிப்பது. வழக்கின் முடிவை, நியாயத்தை, தீர்ப்ப, ஒரு பலகாலமா காத்திருந்த ஒரு காரியத்தை அன்னைக்கு முடிவுபடுத்தணும். அனாஜெலோ அறிவிப்பா தமிழ் சொல்லி டிக்ளரே. அவர் வரும்போது என்ன நடக்கும்? இவங்க நினைக்கிறாங்க, யார் நீதிமான் யார் அநீதிமான் என்று தெரிஞ்சிடும். இதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க காத்துட்டு இருக்காங்க? இதுக்காக பாருங்க, இவங்கள ஊருக்கு வெளியே கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முத்திரை கொடுத்துட்டாங்க. நீ தாறுமாறான வாழ்க்கை செய்யக்கூடிய பொண்ணு, நீ திருந்த மாட்ட, நீ படுமோசமான ஆள், போய் ஊரை விட்டு. நீ ஊர்ல இருந்தா எங்களுக்கு அவமானம், அசிங்கம், உன்னால நாங்க எல்லாம் கெட்டுவோம். தன்னை தாறுமாறாக பேசும் இந்த ஊர் மக்களுக்கு கிறிஸ்து பாடத்தை புகட்டுவார். நான் யார் என்று புரிய வைப்பார். ஒவ்வொரு மனசுல ஆழத்துல ஒரு அற்புதமான ஒரு வேதனை இருக்குதுங்க. அந்த வேதனையை யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. அந்த கஷ்டத்தை மத்த கூட பகிர முடியாது. ஏதோ ஒரு ஆத்ம தாகம், ஏதோ ஒரு அநீதி நம் வாழ்க்கை நடந்து போச்சு. அது இருதயத்தின் உள்ள இருக்குதுங்க. அது ஒரு ஆளத்தான் முடியும்னு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஒரு விசுவாசியா இருக்காங்க பாருங்க. காலையில் என்ன பார்த்தோம்? மோசே என்ன செய்தார்? இந்த பக்கம் ஒரு மத்தாளம், அந்த பக்கம் ஒரு மத்தாளம்னு சொன்னாங்க. ஆனா இவரோ இந்த ரெண்டு சத்தத்தையும் கேட்கல, தேவ சத்தத்துக்கு. இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த கோர அவமானத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் சொன்னோம் சொல்வார் என்று விசுவாசித்தாங்க. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் என்று நான் ரொம்ப நாளா யோசனை பண்ணேங்க. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் யோசனை பண்ணங்க. இந்த ஆழமான ஒரு வேதனை, இந்த ஆழமான ஒரு அடி, வாழ்க்கையில் பட்ட அடி இருக்குதுங்க. ஆனா இந்த வசனம் முடியும் போது ஒண்ணுமே இல்லாத போயிடுது. இந்த வேதனை நிமிஷத்துல மாறி போயிடுது. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அவரை நேருக்கு நேராய் சந்தித்த உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. மேசியா வருகிறார் என்று அறிவேன் என்று சொன்ன உடனே அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். நானே அவர். கிரேக்க மொழியில
எய்மி எகோ. நான் யார் என்றால் இருக்கிறதாகவே இருக்கிறேன். தமிழ சொல்றாங்க. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், முதலும் முடிவும் இல்லாதவர். இந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே அவருடைய முகம் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. தன் யாருன்னு ஒரு பொண்ணுட்ட வெளிப்படுத்துறார். எய்மி எகோ, மோசைக்கிட்ட வெளிப்படுத்தினார். யாருன்னு சொன்ன ஆண்டவரே, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அவர் முகையை பார்த்திருப்பார், அந்த வார்த்தையை பார்த்திருப்பார், அதை சிந்தனை பண்ணிப்பார். யாரு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் எழுதினார் இந்த புத்தகத்தை, ஆதியாகமத்தை. அதில் சொல்லியிருக்கிறார், யெகோவா என்றவர் யார், எலோஹிம்ன்றவர் யார், புட்டு புட்டு வச்சிருக்கிறார் 1ஆம் அதிகாரத்திலேயே. அவரா இவரு? இங்க ஒரு சாதாரண பொண்ணுகிட்ட எய்மி எகோ, முதலும் முடிவுமானவர், ஆதியும் அந்தமானவர், நான் தான். யார்கிட்ட சொன்னார் சார்? இயேசு கிறிஸ்து. யார்கிட்ட சொன்னார்? கேட்டார், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்? நீ தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஜனங்க முன்ன வேற மாதிரி சொல்றாங்க. தக்கோ, ஓகே ஓகே ஓகே, நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனுக்கு தெரியல சார். ஒரே ஒரு ஆள் சொன்னான். என்ன சொன்னாருங்க? இந்த சத்தியத்தை நீ யார்கிட்ட சொல்லாத, இதை மறைச்சு வை, ஒருத்தரோட சொல்லக்கூடாது நீங்க இந்த கதையை. இங்க என்ன சொல்றாங்க? அவரே சொல்றாங்க. என்ன அர்த்தம் சார்? பாருங்க, என்ன அர்த்தம் பாருங்க. இத சொன்ன உடனே தான் சார் இந்த 28ஆம் வசனம் வருதுங்க. அதனாலதான் அந்த வசனத்தை நம்ம இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் கிளே படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துட்டா. என்ன ஆச்சரியமான கதை சார் இது! என்ன ஆச்சரியமான கதை! எப்படி குடத்தை வைக்க முடியும்? கற்பனை பண்ணி பார்க்குறீங்களா? நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். என்கிட்ட ஒரு விலை உயர்ந்த கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்ல ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறேன். அவர் சொல்றாரு, நான் தான் இந்த ஆள், நீ காத்திருந்த ஆள். சொன்ன உடனே நான் என்ன செய்யறேன்? அந்த காரை இருக்கிற இடத்துல விட்டுட்டு ஓடுறேன். கற்பனை பண்ணி பாருங்க. முடியுங்களா? முடியுங்களா சார்? முடியாதுங்க, முடியாது. அந்த குடத்தை தான் சொல்றாங்க அவங்க ஆரம்பத்தில், ஸ்டார்டிங்ல பாருங்க. நீங்க யாக்கோபை பார்க்கிலும் பெரியவரோ, உங்ககிட்ட குடமும் இல்லை, கிணறும் ஆழமா இருக்குது. அப்ப அந்த குடம்ன்றது எவ்வளவு முக்கியன்றதை காட்டுறாங்க பாருங்க. ஏதோ முக்கியமா வாழ்க்கையில பார்த்தாங்களோ அதை விட்டுட்டாங்க சார். என்ன சொல்ல வராங்க இங்க? கிறிஸ்து வரும்போது என்னோட வழக்கை விசாரிப்பா. அதை விட்டுட்டாங்க, அந்த எண்ணத்தையே விட்டாங்க. என்ன பார்த்தாங்க? என்ன புரிஞ்சுக்கினாங்க? நானும் பாவி, இந்த ஊர் மக்களும் பாவி. வா, எப்படிப்பட்ட ஒரு ரிவலேஷன் கொடுக்குறாங்க பாருங்க நம்மளுக்கு. ஏசையா சொன்னாருங்க, ஏசையாவுக்கு அவருடைய மகிமை காட்டப்பட்டதுங்க. கண்ணால பார்த்த முச்சுன்னு சொன்னாருங்க. முதல் வார்த்தை வந்துச்சுங்க, அதமானேன். என்ன சார் இது? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, பேசுறாரு, இந்த ஜனங்க மோசமான ஜனங்க, இந்த ஜனங்க கேவலமான ஜனங்க, இந்த ஜனங்க திருந்தாத ஜனங்க, ஆடுக்கு தெரியும் மாட்டுக்கு தெரியும் எஜமானி, இவங்களுக்கு தெரியாதுங்க. எல்லாரையும் குற்றவாளி ஆகிட்டார். ஆனா தேவனுக்கு முன்னால ஐயோ அதமானி. அதே மாதிரிதான் சார் இங்க நடக்குது. அதே மாதிரி ஈக்குவலா நடக்குதுங்க. எந்த அளவுக்கு இவங்களோட இருதயம் இருந்துக்கிட்டு பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருந்திருக்காங்க. வாழ்க்கை தாரமான வாழ்க்கை சார். ஆனா இருதயத்தின் அடியில ஒரு விசுவாசம். என்ன உணர்றாங்க? இவரே என் பாவங்களை மன்னிக்கிறவர், இவரே என் பாவங்களை மன்னிக்கிறவர், இவர்கிட்ட எனக்கு சமாதானம் உண்டு, இவரே கிறிஸ்து. நான் யாருக்காக காத்திருந்தனோ அவர் வந்துட்டார். இனி எனக்கு என்ன கவலை?
என் வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை? வாழ்க்கைன்ற பானையை நான் வச்சுட்டேன். 3 விதமான காரியம் செய்யறாங்க, சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டாள், ஊருக்குள்ளே போனாள், ஜனங்களை நோக்கினாள். 3 காரியம் நடக்குது. 3 ஆக்ஷன். சத்தியத்தை ஒருவர் தெரிந்து கொண்டு, கிறிஸ்து அவருக்கும் எனக்கு என்ன உறவு இருந்து தெரிந்து கொண்டு, அவர் எனக்கு தகப்பன், நான் அவருடைய பிள்ளைன்னு என் இருதயத்தில் நான் உணர்ந்த அன்னைக்கே தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன். என்னுடைய ஆக்ஷன் ஒவ்வொன்றும் அணுவா கணக்கு பண்ணி பார்க்கணும். இதுதான் செய்யறாங்க மேல. இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன் ஜட்ஜ்மெண்ட். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, கர்த்தருக்கு பிறந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு மாறிக்கிறாங்க, ஒவ்வொன்றும் அழிச்சு ஆறாங்க. இன்வெஸ்டிகேஷன் என்ன அர்த்தங்க? பாசையில இன்வெஸ்டிகேஷன் தேடி பார்க்கறது. எதுக்காக இப்படி செய்தான், என்ன ஆணுச்சு, எப்படி சொன்னா இந்த வார்த்தைய, எங்க இருந்து வந்துச்சு, என்ன ஒன்னும் புரியலையே, ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. அப்ப பாருங்க, இந்த 3 பக்கம் பாருங்க, இந்த 3ம் அழகான விளக்கத்தை கொடுக்கலாம். என்ன சொல்றாங்க? அவங்க குடத்தை வச்சுட்டா, தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டா சார். எதுக்காக வந்தாலும் அந்த வாழ்க்கையை மறந்துட்டா, வாழ்க்கையை விட்டுட்டா, ஓடுறான். எங்க ஓடுறாங்க? எங்க ஓடுறாங்க? யார் தன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் தன்னை ஊருக்கு வெளியே வைச்சாங்களோ, யார் தன்னை விபச்சாரி என்று பட்டம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போறாங்க. இந்த வசனம் இன்னொரு பாயிண்ட் சொல்லுதுங்க. 3வது பாயிண்ட் பாருங்க. ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கினாள். ஜனம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில வந்து மனிதர்கள். மனிதர்கள் மனிதர்கிட்ட பேசுறாங்க. போய் நார்மலா அவங்க மனுஷனே பார்க்க கூடாது. ஏதாவது ஒரு மனுஷனை பார்த்தா, ஓஹோ 5 தடவை நீ தருவிட்ட, 6வது தடவை வச்சிருக்கிற, 7வது தடவை தருவியா, அந்த மாதிரி ஆள். ஜனங்கள் போது வந்துங்க, இந்த வார்த்தை நான் தேடினேன். என்ன ஜனங்கள்? மனிதர்கள், அந்த்ரோபோஸ், ஜனங்கள், மனுஷன். மனுஷன்கிட்ட பேசுறா. என்ன சொல்றா? என்ன சொல்றாங்க? ரொம்ப அற்புதமான வார்த்தை சொல்றாங்க. அந்த மனிதர்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும். பாத்தீங்களா சார்? திருப்பி வந்துக்குதுங்க. 2வது வருது பாத்தீங்களா? அது இருக்குதுங்க மனசுல, அந்த வேதனை இருக்குதுங்க. தன் கடந்த கால வாழ்க்கை ஆறாத புண்ணு மாதிரி இருக்குதுங்க. ஆனா இப்ப ஆறி போச்சு. தேவனை சந்தித்த அன்னைக்கே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அன்னைக்கே, அவ புது மனுஷி. அவ ஓட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவட சிந்தனை பரிசுத்த ஆவியால் கண்ட்ரோல் பண்ண கொடுது. ஒன்னும் செய்ய முடியாதுங்க, ஒன்னும் செய்ய முடியாதுங்களே. அவங்க அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கணும். என்ன செய்யறாங்க? அவங்க சொல்றாங்க, எல்லாவற்றையும், நான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் அறிவித்தார் ஒரு மனுஷன். பாத்தீங்களா? என்ன ஆச்சரியமான பாருங்க. இந்த ஸ்டார்டிங்ல சமாரிய நாட்டாளான ஒரு பெண், அடுத்த வசனத்துல சமாரிய ஸ்திரீ, அப்புறம் அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ அப்படியே வருதுங்க. என்ன தெரியுதுங்க? ஏன் அவங்களுக்கு பேர் கொடுக்கல? ஏன் அவங்களோட ப்ரொஃபஷனை சொல்லல? ஏன்னா அவங்களோட அடையாளத்தை காட்டல? அவங்களுக்கு தெரியாத எழுதினவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன் கொடுக்கல? அவங்க ஒரு புரோட்டோடைப், புரோட்டோடைப், ஒரு மாடல். அவங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவங்க தான் மாடல். இவங்களை மாறி தான் நடந்துக்கணும். அந்த ஸ்திரீ எத்தனை தடவை சொல்றாங்க பாருங்க. அந்த ஸ்திரீ படிச்சு பாருங்க, ஆச்சரியப்பட்டு போன மாடல். அந்த மாடல் சொல்றாங்க பாருங்க. அவங்களுடைய
தெமோனியாள் பாருங்க, நான் வாழ்க்கையில் செய்த எல்லா தவறையும் சொல்லிட்டாங்க சார். நீங்க என்ன சார் சொல்றது? பாதி தெரியும் உங்களுக்கு. நீங்க சொன்னீங்களே நான் இப்படி 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 சொன்னீங்களே, அதெல்லாம் அவங்க சாதாரண சார். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா என்ன, என் வாழ்க்கைய எல்லாவற்றையும் சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானோ என்று. அப்ப அந்த ஊரே காத்துனுக்குதுங்க சார். அந்த ஊரே காத்துனுக்குதுங்க கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லிட்டுங்க. இவங்க என்ன சொல்றாங்க, கிறிஸ்து அங்க உட்காந்துக்கிறான்னு சொல்லிட்டீங்க. கிறிஸ்து தானோ என்று நீங்களே பார்த்துக்கீங்க சார். எவ்வளவு ஒரு அற்புதமான அழைப்பு. வந்து பாருங்க கிறிஸ்து உட்காந்துக்கிறானாக்கா வரமாட்டாங்க சார் ஒருவேளை. ஆனா நீங்களே வந்து பாருங்கனாக்கா, ஓ அப்படியா. இந்த சாதாரணமான வார்த்தை இல்லைங்க, வந்து பார் நீ கிறிஸ்துவா இல்லையான்னு வந்து பாருன்னு வந்துங்க 1ஆம் அதிகாரத்தை சொல்றாங்க. பாருங்க அதை தெளிவா பார்க்கலாம் ஒரு நிமிஷத்துல. பாருங்க பாருங்க 1ஆம் அதிகாரம் சொல்றாங்க, இயேசு திரும்பி தேடுறாங்க. இயேசு யாருன்னு தேடுறாங்க. அவங்க கிட்ட திரும்பி அவருக்கு பின் சென்றவர்களை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ரபி, போதகரே, போதகரே நீர் எங்கு தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே. திருப்பி சொல்றாங்க. அதற்கு அவர், வந்து பாருங்கள். அப்புறம் பாருங்க இன்னொரு ஆள் நாத்தான்வேல். அதற்கு நாத்தான்வேல் 46ஆம் வசனம், அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார். இப்போ இந்த 2 அழைப்புக்கும் இந்த அழைப்புக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குனாக்கா உண்டு. ஒரு ஆள் வந்து பார்க்கணும், அவன் இயேசு கூட வாழ்ந்து பார்க்கணும், அவரோட உபதேசத்தை கேட்கணும். அந்த மாதிரி மனுஷன் என்ன மாதிரி இருந்தா நிச்சயமா அவன் திருந்துவான். அந்த மாதிரி ஒரு விசுவாசம், ஆழ்ந்த விசுவாசம். வந்து பாத்தீங்கன்னா போதும்டா ராஜா, வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு தெரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து. நீ அதுக்கப்புறம் நவர மாட்ட, உன் வாழ்க்கை மாற்றப்படும், நீ புது மனுஷன் ஆவ, நீ தேவனுடைய பிள்ளை ஆவ, தேவனுடைய ஈவு பரிசுத்தாவி உன் மேல வரும். என்ன மாதிரி அழைப்பு சார் இது? இந்த மாதிரி ஒரு அழைப்பு தான் சார் கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமான காரியம். பாருங்க, இந்த ஆச்சரியமான காரியத்தை கொடுக்கறதுக்கு கர்த்தரோடு ஒருவர் நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நெருங்கிய உறவு இருக்கணும். எந்த அளவுக்கு இவங்க படிச்சிருப்பாங்க, அவர் எந்த அளவு காத்து நின்றுருப்பாங்க, எந்த அளவு இந்த அவரை பார்த்த மூச்சு வணர்ந்திருப்பாங்க. இதுதான் பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமான காரியம். கிறிஸ்து தானோ என்றால் நீயே வந்து பார்த்துக்கொள், அப்பொழுதுதான் உனக்கு புரியும். இந்த செயல்முறை ஒரு மனுஷனை சீஷராக்கும் விதம், ஒரு திறமையான சீஷன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி. அவங்க கொடுக்கல, இனிமேல் பரிசுத்த ஆவி எனக்கு கொடுக்கல. வந்து பார், யாருன்னு வந்து பார், கிறிஸ்து. சமாரிய ஸ்திரீயின் மனமாற்றம் பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு தெய்வீக செயல். பரிசுத்த ஆவியினால் நாம் மனமாற்றம் ஆகியிருப்போமானால் தேவனுடைய சித்தத்தை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு தெரியும். சார் கன்க்ளூஷன், நம்ம பிள்ளைகிட்ட எது பேசணும், புருஷன்கிட்ட எது பேசணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எது பேசணும், தேவனுடைய சித்தம் என்ன, என்ன வைத்திருக்கிறார் இன்னைக்கு காலையில், என்ன சொல்ல போறோம் பாருங்க. இந்த சமாரித்தன் குடத்தை எடுத்துக்கொண்டு வந்தா, தண்ணி மொள்ள வந்தா, டெய்லி ருட்டீன் வந்தா, அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா இன்னும் அரை மணி நேரத்தில் என்னோட வாழ்க்கை புரட்டி போடப்படும். தெரியுங்களா? தெரிஞ்சிருக்காதுங்க. என்ன சொல்ல வராங்க இங்க? நாளைக்கு என்ன நடக்கும் உனக்கு தெரியாது, ஆனால் நீ
கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்துக்கொள். உன் மனவேதனைகளை கொட்டு, உன் கஷ்டத்தை கொட்டு, உன்னுடைய ஆதங்கத்தை கொட்டு, காத்து நிறு, நடக்கும். அப்படிப்பட்ட ஆட்களிடம்தான் பரிசுத்த ஆவி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு தாகத்தை உண்டாக்குவார். இங்கதான் சார் வரும். அப்போ என்ன கேட்டாங்க? தாகத்துக்கு தா, தாகத்துக்கு தா. அநேக சிஷ்யரை கொண்டு வாங்கிட்டேன், அநேக மக்களை ஊர், நீ இருக்கிற அந்த ஊர், அந்த ஊரை ஜனத்தை என்கிட்ட கூட்டின்னு வா, எனக்கு தேவை, தாகமா இருக்கிறேன், அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணும். யூதங்களை அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க, அகாத ஜாதின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு நான் தாகத்தை தீர்த்து வைக்கணும். என்ன செய்தாங்க? அவங்க செய்துட்டாங்க சார். குடத்தை வைத்து விட்டார். ஊருக்குள்ளே போனால் மனிதர்களை நோக்கினாள். சமாரிய ஸ்திரீ ஒரு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தவள் தான். ஆனால் அவள் இருதயத்தின் அடியிலே அன்பு என்ற தேவ அன்பு இருந்தது. இயேசு தன் போதக சாதுரியத்தினால் அந்த அன்பை பரிசுத்த ஆவியின் ஊற்றாக அவள் இருதயத்திலே புறங்க பண்ணினார். ஊற்று என்பது ஒரு விதமான சுரக்கும் தண்ணீர். அது உடனே சுரக்காதுங்க, அதை வெட்டி விடுனாங்க. இந்த வெட்டினா தான் சுரக்கும். இந்த மனவேதனை, இந்த கஷ்டம், இந்த துயரம், என்ன சொல்லுவேன், இந்த வேதனை எல்லாம் ஒரு ஊத்துல இருக்கு சார் இருதயத்துல. அதை வெட்டி விடணும் சார், அதை தனியாக்கணும், அதை ஒன்றெல்லாம் ஆக்கணும். இயேசு அவளை நோக்கி, நானே உன் தகப்பன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ குழந்தையில இருந்து நான் உன்னை அறிந்திருக்கேன். தாயின் பகுத்தில் இருக்கும் போது நான் உன்னை பார்த்திருக்கேன். வசனம் சொல்கிறது, நம் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் இடைப்படுகிறார். இதுதான் சார் கன்க்ளூஷன். இதுக்குதான் சார் இவ்வளோ காரியம் நடக்குது. தாகத்துக்கு தா, நான் உனக்கு தரேன். என் தாகத்தை நீ தீர்த்து வை, நான் உனக்கு தரேன். இயேசு சொன்னார். ஆனா இவரை முந்திக்கினார். இவரை கண்டு கொண்டாள், தாகத்தை தீர்த்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு முக்கியங்க, இயேசுவை நாம் பார்க்க வேண்டும், பரிசுத்தாவை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார், நம்மகிட்ட பேசுறார், எத்தனையோ தடவை பேசுறார், தட்டினே இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? இவங்களை மாறி தேடணும். பின்மாறி எப்போ வரும்? நான் என்ன வேலை செய்யணும்? என்னுடைய சித்தம் என்ன? என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும்? என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? புருஷனுக்கு என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தமாகும் போது அது நம்முடைய குறிக்கோளாக மாறும். கடைசி வார்த்தை, தேவ சித்தத்தை நாம் செய்யும் போது அது நம்முடைய குறிக்கோளாகும். ஏதானா செய்யணும், அந்த மாதிரி ஒரு மனப்பக்கத்துக்கு வந்துடும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.